மணப்பாறையில் முறுக்கு தயாரிக்கும் தொழிலை 25 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த தொழில் பார்த்தீங்கன்னாக்கா மணப்பாறையில் புகழ்பெற்ற ஒரு தொழிலாக போயிட்டு இருக்குது இப்போதைக்கு. காரணம் என்னன்னாக்கா, ஆரம்ப காலத்தில் ஒரு ரயில்வே ஜங்ஷனில் ஆரம்பித்த இந்த தொழில் இப்போ மணப்பாறையில் ஒரு 2000-3000 குடும்பங்கள் வந்து இந்த குடிசை தொழில்னால வாழ்வாதாரம் நல்லா இருக்குது. இதில் இதே என்னன்னாக்கா, முறுக்கு தயாரிக்கும் தொழிலில் இவ்வளோ பேர் தயாரிக்கிறாங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு இப்போ இந்த ஜிஎஸ்டிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இதனால் என்ன ஆகுது, ஒவ்வொரு மூலப்பொருளோட விலை வந்து அதிகரிச்சுட்டு போகிறதுனால இந்த கஸ்டமர்கிட்ட நம்ம விலையை ஏற்றி விற்க முடியல. நம்ம பழைய விலைக்கே எங்களால் கொடுக்க முடியல. நம்ம விலையேற்றம் கூடுகையில் நம்ம விலையை ஏற்றி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். அதனால் வியாபாரமும் கம்மியாக இருக்குது. இப்போ தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னாக்கா போன தடவை இருந்த ஆர்டரை விட இப்போ கம்மியாக தான் இருக்குது. அதனால காரணம் என்னன்னாக்கா, இந்த மூலப்பொருளோட விலையேற்றம் தான் எங்களுக்கு காரணம். விலையேற்றம் குறைஞ்சிச்சுனாக்கா இந்த மணப்பாறை தொழில் இன்னும் இதை விட சிறப்பாக இருக்கும்.